பாருங்க இந்த ஹேர் டை எவ்வளவு கருமையா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே இந்த ஹேர் டைனால அப்படியே கருமையா மாறிடுங்க. இந்த ஹேர் டைய நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணணும் கண்டிப்பா. இந்த மாதிரி இந்த ஹேர் டைய வாரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே நிரந்தரமா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே கருப்பா மாறிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த எண்ணெய் வேர் எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்டாமான்சி அப்படிங்கிற ஒரு வேருங்க. இந்த வேர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். உங்க ஊர் பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருந்தா போய் கேட்டீங்கன்னா ஜட்டாமான்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்கங்க. இது வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்குங்க. அதை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இந்த ஜட்டாமான்சியை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அரைபடாது இல்லையா, ரொம்ப இதா இருந்துச்சுன்னா அரைபடாது. அதனால நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு போஷாக்கான ஒரு பெனிஃபிட்டுங்க. அதே மாதிரி இதுல வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும். இப்ப பாருங்க, இதுல வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை கலர் காம்பெல்லாம் இல்லாம பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஞ்சது இருந்தாலும் சரி, இல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி, இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கலாங்க. ஹென்னா பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் மருதாணி ரெண்டுமே நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாற்றக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைங்க, மைய அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க, நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுல இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். நம்மளுக்கு இருக்கிற ஜூஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும். நல்ல வாசனையா இருக்குங்க. இந்த ஜட்டாமான்சி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்குது. நல்லா ஜூஸ் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபுல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, நல்லா சூப்பரா நம்மளுக்கு ஒரு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து சில பொடிகளை நம்ம சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து நான் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடியும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இதை கொஞ்சம் பெரிய கடாயில நம்ம மாத்திக்கலாம். கலக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய கடாயா பார்த்து மாத்திக்கிறேன். மிக்ஸ் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பாருங்க.
பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதுல வந்து கரிசலாங்கண்ணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்திருக்கோங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு கொண்டு வந்துடும். நெல்லிக்காய் பொடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பாப்பீங்க. இந்த ஹேர் டே வந்து நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் டேயை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நாள்லயே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். ஹேர் க்ரோத் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொடி சேர்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கத்தா பொடிங்க. இந்த கத்தா பொடி வந்து நம்ம அவுரி பொடிக்கு பதில் சேர்த்துக்கலாங்க. இப்ப அவுரி பொடி வந்து யூஸ் பண்ணா எனக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த கத்தா பொடியை ஒரு டீஸ்பூனோ அரை டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்க கூடாது. கத்தா பொடியை வந்து நம்ம அவுரி பொடி பாத்தீங்கன்னா நிறைய சேர்ப்போம். 1க்கு 4 மடங்கு மருதாணிக்கு அப்படின்னு சொல்லி சேர்ப்போம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் சேர்க்கணும். அதே அளவு சேர்க்கலாம், இல்லைன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டிலாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ கடாயை வந்து நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாங்க. ஏன் சூடுபடுத்துறோம் அப்படின்னா இதுல போட்டிருக்கிற பொருட்கள்னால சில பேருக்கு வந்து அலர்ஜி வரும், சளி பிடிக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு நிமிஷம் வந்து சூடு பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் கரெக்டான அளவுல வந்துடும். நம்ம சூடு பண்ணும்போது கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுல வந்துடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டைனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. இதுல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் செம்மையா இருக்கும். வெள்ளை முடிகள் எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நன்மைகள் தான் இந்த ஹேர் டேல நம்மளுக்கு நிறையவே இருக்குதுங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம இந்த ஹேர் டேயை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டினா நீங்க ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காதுங்க. ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஹேர் டேயை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவுரி பொடி சேர்த்தா எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இந்த கத்தா பொடியை இதுல சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு சூப்பரா 200% ரிசல்ட் கிடைக்குங்க. அவுரி பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கும் இல்லையா, அதே வேலையை தான் இந்த கத்தா பொடியும் செய்யுங்க. அது மாதிரி எந்த ஒரு விதமான இச்சிங் ப்ராப்ளமும் இதுல வராது. இது நம்ம இந்த மாதிரி சூடுபடுத்தி நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காது, எந்த விதமான ஒரு அலர்ஜியும் இருக்காதுங்க. இது வந்து நீங்க நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்கா வந்துடும். நம்ம ஹேர் டே அப்ளை பண்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். அதனால நம்ம வந்து இப்ப ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆனதுனால நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து இதை வந்து கிளறிட்டேன். பாருங்க, கன்சிஸ்டன்சி போதும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். நம்ம ஆறுச்சுன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துடும். இப்ப பாருங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு ஒரு மணி நேரம் மூடி வச்சிருங்க. கரெக்டா 1 மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாள் நைட்டு கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ 1 மணி நேரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் டே வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு 1 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வேர் போதும் நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. பட் இதை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பாயிருங்க. இந்த ஹேர் டேயை நீங்க அப்ளை பண்ணும்போது
எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நல்லா ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து ஹேர் ஃபுல்லா ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி இந்த ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு 1 hour அப்படியே மினிமம் 1 hour விட்டுடுங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 2 hours 3 hours விட்டீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இந்த ஹேர் டே. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே சுத்தமா காணாம போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.